ஹலோ மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். இப்போ இது பைத்தானோட எக்ஸாம்பிளோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோங்க. இப்போ பைத்தான் எக்ஸாம்பிள் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏ இஸ் ஈக்குவல் டு வெல்கம் டு பைத்தான் நம்ம கொடுக்குறோங்க. கொடுத்தா நம்ம பிரிண்ட் கொடுத்தோம்னா என்ன வரும்னா வெல்கம் டு பைத்தான் அப்படின்னு வருங்க. ஓகேங்களா? இதுதான் நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம படிக்க வேண்டியதுங்க. இதுதான் நம்ம பேசிக்குங்க. இப்போ நம்ம ஏதோ ஒன்று அஷ்யூம் பண்ணி ஏதோ ஒன்று கொடுக்குறோம். ஏதோ ஒன்றுங்க, நம்ம இப்போ உங்கள் பேர் போட்டோ இல்லை ரவின்னு போட்டு ஈஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னு கொடுத்து பிரிண்ட்டு ரவின்னு கொடுத்தோம்னா நம்ம 100 rupees வரும். அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இப்போது வெல்கம் டு பைத்தான் கொடுத்தா பிரிண்ட்டு வெல்கம் டு பைத்தான் அப்படின்னு வருங்க. ஓகேங்களா? உங்கள் இது இன்புட்டு இது அவுட்புட்டுங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேரியபிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோங்க. பைத்தான் வேரியபிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானதுங்க. ஏன்னா இது நம்ம இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாம் அதிலெல்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்து வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்குறக்கு முடியும். முதல்ல ரெண்டெண்ணம் இருக்குங்க. அதுலேயே வேரியபிள்ஸ்லேயே அசைன் வேல்யூஸ் டு வேரியபிள், அசைன் வேரியபிள்ஸ்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் அசைன்மெண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வேரியபிள்ஸ்னால் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ உங்களுக்கு இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது வந்து அதாவது நம்ம இந்த ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் ஈக்குவல் டு வச்சு யூஸ் பண்ணி நம்ம போட்டோம்னாலே அதுக்கு பேர் வேரியபிள்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ இந்த ஈக்குவல் டு இருக்குங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம ஏ இருக்குது, இதுக்கு முன்னாடி நேம் இருக்குது, ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி சேலரி இருக்குது, இதெல்லாமே வேரியபிள்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வேல்யூஸ்னு சொல்லுவாங்க. ஈக்குவல் டுக்கு அதுக்கப்புறம் நம்ம எது கொடுத்தாலும், ரவி பேர் கொடுத்தாலும் நேம் கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் அதுக்கு பேர் வேல்யூஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி கொடுக்குறது வேரியபிள்ஸ்னு சொல்லுவாங்க. இதான் கான்செப்ட், நார்மல் கான்செப்ட். இதுதான் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கிலீஷில் வச்சு அதை மனப்பாடம் பண்ணி அதெல்லாம் வேண்டாம். இதுதான் வேரியபிள்ஸ், இதுதான் வேல்யூஸ். அது வந்து ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா வேரியபிள்ஸ், இந்த பக்கம் வந்துச்சுன்னா வேல்யூஸ். இந்த ஈக்குவல் டு வச்சு யூஸ் பண்ணோம்னா அசைன் வேல்யூஸ், மல்டிபிள் வேல்யூஸ்னால் அதுவே நிறைய ஈக்குவல் டு வச்சு யூஸ் பண்ணோம்னா மல்டிபிள் அசைன்மெண்ட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் பார்க்கலாம், நம்ம எக்ஸாம்பிள் போட்டு பார்ப்போம். இப்போ இங்கே பாருங்கள், இதில் வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு 10 நேம் இஸ் ஈக்குவல் டு ரவி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சிங்கிள் ஈக்குவல் டு போட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் வந்து அசைன் வேல்யூஸ் டு வேரியபிள், அசைன் வேரியபிள்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது மல்டிபிள், அதோட பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா அதோட வேல்யூஸ் வந்து வரும். இப்போ ஏயோட வேல்யூ வந்து 10, ரவி அடுத்து 20,000 இந்த மாதிரிலாம் வருங்க. இது மல்டிபிள் அசைன் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா, இங்கே வருங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜெட் இஸ் ஈக்குவல் டு 50 அப்படின்னு வரும். அப்போ நம்ம பிரிண்ட் எக்ஸ் ஒய் ஜெட் கொடுத்தா என்ன வரும்? 50 தான் வரும். அதாவது மல்டிப்புளாக நம்ம ஈக்குவல் டு போட்டு நம்ம இது கொடுத்தோம்னா அதுக்கு பேர் நம்ம மல்டிபிள் அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ இதுவே நம்ம ஒர்க் அவுட் பண்ணியும் பார்க்கலாம். இப்போ அசைன் மல்டிபிள் வேல்யூஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு சி இஸ் ஈக்குவல் டு 5, 10, 15 கொடுத்தாலே நம்ம இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 5ன்னு தெரியும், பி இஸ் ஈக்குவல் டு 10 தெரியும், சி இஸ் ஈக்குவல் டு 15. நம்ம இப்படி கமா போட்டு யூஸ் பண்ணி கொடுத்தோம்னா அதுக்கு பேர் நம்ம அசைன் மல்டிபிள் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஏபிசி 5, 10, 15 வந்துருச்சு. ஓகேங்களா? இது வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாங்க. ஓகேங்களா? நம்ம பைத்தான் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதோட பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு கீழே தரேன். அந்த பிடிஎஃப் வச்சு நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க தான் நம்மளுக்கு வரும். ஓகேவாங்களா? சரி, இப்போ நம்ம அடுத்த நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். நம்ம இங்கே இப்போது ஷிஃப்ட் +3 அமுத்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹேஷ் கமாண்ட் வருங்க. இந்த கமாண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணி, இந்த கமாண்ட் போடாமல் நோட் பண்ணி வச்சுன்னா அது வந்து இன்புட்டாக அதை எடுத்துக்குங்க. அதனால் நம்ம என்ன பண்ணாலும் நம்ம ஹேஷ் போட்டு கொடுத்தோம்னா அது வந்து என்னென்னா கமாண்ட்டாக எடுத்துக்கணும். நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த கமாண்ட் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹேஷ் என்ன கொடுக்குறோம் இன்றைக்கி? வேரியபிள்ஸுங்களா? வேரியபிள்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஏதோ ஒன்று பேர் எடுத்துக்கலாம். என்ன பேர் எடுத்துக்கலாம்? ஏ இஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுக்குறேங்க. ஓகேங்களா? இங்கே இந்த ரெட் கலரில் வருது பார்த்தீங்களா? இங்கே வருதுன்னா இது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு தெரியும். இங்கே என்ன மிஸ்டேக்னா ஈக்குவல் டுக்கு அப்புறம் வரும். ஓகேங்களா? இப்போ பிரிண்ட் ஏன்னு கொடுத்தோம்னா ஏன்னு கொடுத்து ஷிஃப்ட் +F10 கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன வருங்க? 10 வரும். ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு இதுங்க.
ஓகேங்களா. இது அசைன் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இதே மல்டிபிள் அசைன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அடுத்து நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா x is equal to y is equal to z is equal to நம்ம 15 வச்சோம் ஈக்குவல் டு 10 அப்படின்னு வைக்கிறேங்க. இப்போ நம்ம பிரிண்ட் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும், பிரிண்ட் ஆகுங்க, எக்ஸோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா. இதே பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா. இதே தான் நம்ம எக்ஸ் ஒய் ஜெட் இது என்ன கொடுத்தாலும் நம்மளுக்கு நம்ம என்ன தான் வரும், 10 தான் வரும். நம்ம என்ன வேல்யூ அஷ்யூம் பண்ணி கொடுக்குறோமோ அந்த வேல்யூ தான் வருங்க. ஓகேங்களா. என்ன வேல்யூ அஷ்யூம் பண்ணி கொடுக்குறோமோ அந்த வேல்யூ தான் வருங்க. இதுக்கு பேர் தான் அசைன்மெண்ட் வேல்யூ. இதுக்கு பேர் தான் மல்டிபிள் அசைன் வேல்யூ, மல்டிபிள் வேரியபிள்ஸ். இதுக்கு பேர் அசைன்மெண்ட் வேல்யூபிள்ஸ். இதுதான் சிம்பிள் கான்செப்ட்டுங்க. ஓகேங்களா. அடுத்ததான் இதில் இம்பார்ட்டண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இப்போ நம்ம இங்கே வேல்யூ கொடுக்குறோம், இங்கே ப்ளூ கலரில் வருது பார்த்தீங்களா. இதுக்கு பேர் ஒவ்வொன்றும் இருக்குங்க. ஓகேங்களா. இதுக்கு பேர் வந்து இருக்குங்க. இப்போ 10 இருக்குங்களா, 0.0 வச்சா ஒரு பேர் இருக்குங்க. ஓகேங்களா. 0.0 வச்சோம்னா அதுக்கு ஒரு பேர் இருக்குது. நேம் கொடுத்தோம்னா அதுக்கு ஒரு பேர் இருக்குதுங்க. அது என்னென்னு இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, இதுக்கு பேர் என்ன, அதாவது இப்போ 10 போட்டிருக்குங்க பார்த்தீங்களா. இது 10 மட்டும்தான் கொடுத்துருக்கோம். இங்கே 10.5ன்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. இதுக்கு பேர் என்னென்னு சொல்லுவாங்கன்னா இன்டீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கமாண்ட் போட்டு இன்டீஜர்னு கொடுத்துருவோம், INTEGER. அதாவது நமக்கு இந்த வேல்யூஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்டீஜர்னு சொல்லுவாங்க. இப்போ 0.5 கொடுத்துருக்கோமே, இதுக்கு பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பேர் வந்து ஃப்ளோட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. FLOATING ஃப்ளோட்டிங் சொல்லுவாங்க. அடுத்ததான் நம்ம ஏதோ ஒன்று உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ சிங்கிள் கொட்டேஷன், இதுக்கு பேர் கொட்டேஷன் சொல்லுவாங்க. இப்போ நம்ம இன்டீஜர் பார்த்துட்டோம், ஃப்ளோட்டிங் பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம சிங்கிள் கொட்டேஷன் கொடுத்தோம்னா இதுக்கு பேர் சிங்கிள் கேரக்டர்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரே ஒரு கேரக்டர் தான் கொடுத்துருக்கோம், அது சிங்கிள் கொட்டேஷனில் கொடுத்துருக்கோம். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம y is equal to டபுள் கொட்டேஷன் ஹரி அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த டபுள் கொட்டேஷனில் கொடுத்தாலே இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், ஸ்ட்ரிங். STRING. இந்த ஸ்ட்ரிங் தான் நம்ம அதிக இடத்துல நம்ம பைத்தானில் வந்து நம்ம இந்த ஸ்ட்ரிங் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்கறதுக்கு பேர் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரிங் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இதுதான் முக்கியமானதுங்க. இது வந்து ஸ்டார்டிங் பேசிக்கில் நான் போக போக என்னென்ன இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அதாவது இது மாதிரி நிறைய எண்ணம் இருக்குங்க. இன்டீஜர் ஆகட்டும், ஃப்ளோட்டிங் ஆகட்டும், சிங்கிள் கேரக்டர் ஆகட்டும், ஸ்ட்ரிங் ஆகட்டும், இது மாதிரி நிறைய எண்ணம் இருக்குது. நான் போக போக என்னென்னு சொல்கிறேன். ஓகேங்களா. ஓகே, இது வந்து நம்ம பார்ட் 3ல் போட்டுக்கணும்னு நினைக்கிறேங்க வேரியபிள்ஸ் பற்றி. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அடுத்ததான் நான் இன்னொரு வீடியோவில் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.